பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சலசலப்புனா சோஷியல் மீடியாவில் பெட்ரோல் ஊற்றின கதையாக அப்படி பற்றிக்கிட்டு எரியும். கூலி படத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காட்சி, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த காட்சி லீக் ஆகிடுச்சு, அந்த வீடியோ லீக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஒயிட் பெட்ரோல் ஊற்றின கதையாக பற்றிக்கிட்டு எரியுதுங்க. இது உண்மை. கூலி ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம், லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. 1000 கோடின்ற ஒரு டார்கெட்டில் அந்த படம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, பல மல்டி ஸ்டார்ஸ் அது உள்ளே இருக்காங்க. எப்படி ஜெயிலருக்கு இருந்தாங்களோ அதை தாண்டி இதையெல்லாம் மீறி லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையணும். அதற்கு காரணம் என்னன்னா, இதற்கு முன்னால் லியோ படத்தின் மீதான விமர்சனம் தான். ஏன்னா மாஸ்டர் விக்ரம் அதை தாண்டி லியோ பண்ணும்போது லியோ 1000 கோடி வரும்னாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்ற மாதிரியான விமர்சனம் வந்தது. கடுமையான இதெல்லாம் லியோவுக்கு காரணமே லோகேஷ் கனகராஜ் தாங்க. அவர் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் படம்லாம் எடுக்க தெரியாதுன்னு பொழுது ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இந்த பொன்னான வாய்ப்பை எந்த விதத்திலும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா சௌபின், அப்புறம் உபேந்திரா, நாகார்ஜுனா, இன்னொரு பாலிவுட் நடிகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த கூலி படத்திலிருந்து ஒரு காட்சி, வைசாக் ஹார்பரில் எடுக்கப்பட்ட அந்த காட்சி சோஷியல் மீடியா முழுக்க திரிக்க விட்டது. ஒரு சினிமா நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னேன் நான், அந்த காட்சி லீக் ஆச்சா இல்லை லீக்காக வைத்தார்களா அப்படின்னாரு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? என்னென்ன இல்லை, 2 விதமாக இருக்குதுங்க. ஒன்று லீக் ஆகிறது வேறு, லீக் ஆக்க வைக்கிறது வேறு அப்படின்னாரு. அது அவர் சொன்ன காரணம் என்னென்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள், யூடியூப் சேனல்கள், சேட்டலைட் சேனல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். உட்காந்து பேர் இதெல்லாம் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் அந்த படம் சம்மந்தமாக எப்படிலாம் அது கொண்டு போய் விளம்பரப்படுத்தலாம் ஏது அப்படின்லாம் அது பேசிகிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா, பிரிண்ட் மீடியா தானே உங்களுக்கு அப்போ அந்த டைரக்டர் சார் ஏதாவது ஒரு பரபரப்பு உண்டு பண்ணேன் சார், ஏதாவது பரபரப்பான செய்தி கொடுக்கணும் சார் அப்படின்ட்டு இருக்கிற டெய்லி பேப்பர், வீக்லி மேகசினுக்கெலாம் ஏதாவது கொடுக்கணும் சார் அப்படின்னா முதல்ல டெய்லி பேப்பருக்கு தான் ஏதாவது ஒரு பரபரப்பு உண்டு பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னார், இல்லை வர வாரம் எங்கே ஷூட்டிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னு. அவர் இங்கே ஒரு கேரளாவில் ஒரு ஏரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அந்த ஏரியில் இந்த கதாநாயகி விழுந்துட்டா, அதை யாருமே குதிக்க முடியாத அந்த ஆடத்தில் இந்த ஹீரோ குதித்து அந்த கதாநாயகை தூக்குனாருன்னு சொல்லி ஒரு செய்தி ரெடி பண்ணிவிடுவோம். சும்மா விழற மாதிரி இது பண்ணுற மாதிரியான ஸ்டில்ஸ்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். இது காரணம் என்னென்னா, இதை விளம்பரத்துக்காக பயன்படுத்தும். இதில் உண்மைத்தன்மை கம்மியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சால் கூட என்னென்னா, சினிமா நியூஸ் ஏதாவது ஒன்று தேவை இல்லைங்களா? பரபரப்பான நியூஸ் சில எல்லா பத்திரிகைகளும் போட்டுற மாட்டாங்க. சிலது தெரியும், சில பிட்டாக போடுவாங்க, சில ஸ்டில்லோட போடுவாங்க, சிலர் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட டைரக்டர்கிட்ட கேட்பாங்க, எங்க உண்மையிலேயே நடந்ததா, அவ்வளோ பெரிய ஏரியா அது. அப்புறம் அந்த ஹீரோவுக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறதுலாம் உண்டு. அப்படிலாம் ஈஸியாக இது பண்ணலாம். இதுக்கு காலகாலமாக நடக்கிறது பாறை இடுக்கில் மாட்டிக்கொண்ட லைலாவை பிரபல கதாநாயகர் தூக்கி விட்டார். இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா நீ தடுக்கி விழுந்தால் போதும், எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியா இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நண்பர் கேட்டார் இல்லை, லீக் ஆச்சா, லீக் ஆக்க வைக்கப்பட்டதா அப்படின்னு. அது கூலி மாதிரியான படத்திற்கு, ரஜினிகாந்த் நடிக்கிற படத்துக்கு லீக் ஆக வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, அந்த படம் இப்போ தான் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேலை அப்படி இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை, ஒரு பரபரப்பு உண்டாகும்னா ரிலீஸ் டைமில் அதை பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு ஆனால் உண்மையிலே என்னன்னா, பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, விஜய் படங்களுக்கு தான் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வீடியோக்கள் லீக் ஆகும். அது வாரிசு, பீஸ்ட், மாஸ்டர். அப்புறம் விஜயே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு என்னங்க நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் செல்ஃபோன் யார் யூஸ் பண்ண வைக்கிறீங்க? நீங்கள் ஒரு காட்சி எடுக்கும் பொழுது ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர் வச்சு எடுக்கும்பொழுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கும்போது ஒரு 200 பேர், 300 பேர், 500 பேர் வச்சு எடுக்கும்பொழுது நீங்கள் செல்ஃபோனை வச்சுக்காதீங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு போங்க. இப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 3 செல்ஃபோன் கூட கொண்டு வரலாம். ஒன்றத்தை கொடுத்துட்டு இன்னொன்று மறைச்சி வச்சிருந்து அங்கே கூட எடுக்கலாம். அப்படி லீக் ஆனது தான் இந்த கூலி படத்தினுடைய அந்த காட்சி. இதில் குறிப்பாக நாகார்ஜுனா தான் வில்லனாக நடிக்கிறாரு. இன்னும் அந்த படக்குழு சொல்ல சைமன்ற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. ஆனால் அந்த காட்சி லீக் ஆன காட்சியை பார்த்தவொடனே தெரிஞ்சு போச்சு, பயங்கரமான வில்லனாக இருப்பார் பொழுது. ஒருத்தர் போட்டு அப்படி சாட்சி வச்சு சக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் ஹார்பரில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கேருந்து ஓடுறாங்க. இதை உண்மையிலே கேமராவில் வச்சு ஒளிப்பதிவாளர் எடுத்தா விட அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஆங்கிளோட எடுத்துருக்க முடியாது. பொழுது பிரமாதமாக எடுத்திருக்காரு. நான் லோகேஷ் கனகராஜ் நேற்றுலாம் ரொம்ப நொந்து போய் ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருந்தாரு, இது ரொம்ப அநியாயங்க, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. ஒரு இயக்குனருக்கு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு 10 பேரை சேர்த்து ஒரு படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது வைசாக்கில் அந்த ஹார்பரில் அனுமதி வாங்கி
ரஜினி மாதிரியே நாகார்ஜுனா மாதிரியான பெரிய ஹீரோக்களை வைத்து அவ்வளோ க்ரௌடை கூட்டி ஒரு நாள் அந்த படப்பிடிப்பு நடத்துறது வந்து செலவை தாண்டி சிரமங்கள் எவ்வளோ இருக்குது, வந்து உழைப்பு எப்படி இருக்குது. அதுவும் குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் என்னுடைய 2 மாத உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா உங்களுக்கு என்னன்னு. இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான நபராக வந்து நாகார்ஜுனா ஏறக்குறைய இதை வச்சு ஒரு 10 ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது தெரிஞ்சு போச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் கீழே சோஷியல் மீடியாவில் நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களும் பரபரன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா லோக்கி வந்து ஜெயிலர் சம்மந்தப்பட்ட ரஜினியா அல்லது நெல்சனான்னு தெரில, ஒருவரிடம் இந்த துப்பாக்கி சுடுற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று இருக்குது இல்லைங்களா, சிவராஜ்குமார் அந்த காட்சியை தன் படத்திற்கு பயன்படுத்த போவதாக இல்லை தான் உருவாக்கின காட்சியாக சொல்லியிருக்கிறாரு, அதை ஜெயிலரில் அப்பட்டமாக வச்சு யூஸ் பண்ணிட்டீங்களே, அதனுடைய கருமா தான் இப்போ வந்து உங்களுக்கு அடிச்சிருக்குது அப்படின்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்கள்ல, இதெல்லாம் உண்டு வந்து. இதெல்லாம் மீறி குறிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இதே ரஜினிகாந்த் அவர்களுடைய படப்பிடிப்பு பாபா படப்பிடிப்பு 2001 ஸ்டார்ட் ஆனப்போ கிண்டி ஐடிசி சோழா பக்கத்தில் கேம்போகலா வளாகத்தில் அப்போ செட்டு போட்டு எடுத்தாங்க. அங்கே பெரும்பான்மையான பகுதி ஒரு சில காட்சிகள் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் எடுத்தாங்க. அப்போ என்னென்னா தேவையில்லாத ஆட்கள்லாம் உள்ளே வந்துடுறாங்கன்னு சொல்லி ஐடி கார்டு கொடுத்தாங்க. அந்த ஐடி கார்டே கலர் ஜெராக்ஸ் எடுத்து உள்ளே போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மேபி நிறைய பேருக்கு அந்த செல்ஃபோன் இருந்தால் கூட பட்டன் ஃபோன் தான் இருக்கும், ஐடி கார்டை ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போயிட்டாங்கன்னு. அப்புறம் அந்த ஐடி கார்டில் பயோமெட்ரிக் வச்சு ஸ்கேனர் வச்சு கொண்டு போய் உள்ளே சேர்க்குற அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்லாம் போய் பிரிண்ட் மீடியாவிலேருந்து பாபா என்ன நடந்தது, பாபா என்ன இதுவாகிட்டு இருக்கு, பாபா எந்த மாதிரியான சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரஜினி நடிக்கிற படம்னு அந்த படத்து மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு டைட் செக்யூரிட்டி அதில் போட்டிருந்தாங்க. வந்து அந்த கார்டை காமிக்கணும், அந்த கார்டை வந்து கழுத்துலேயே மாட்டிகிட்டு இருக்கணும். அந்த கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா அடுத்த நாள் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியாது. அந்த கார்டை வாங்குறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும். அவரை தூக்கி வச்சு டெம்பரவரியாக ஒருத்தர் கொண்டு வருவாங்க. அந்த கார்டை அவ்வளோ பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் விஜயுடைய படப்பிடிப்பில் என்ன ஆகிடுனா, ஒரு பாலித்தீன் பேப்பர் கவர் ஒன்று இருக்கும். அந்த கவரில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அசோசியேட் டைரக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருந்தால் கூட அது உள்ள அந்த செல்ஃபோனை போட்டு டேக் போட்டு அவங்களுடைய நேம் போட்டு ஒட்டி வச்சுருவாங்க. ஒட்டி வச்சுட்டு பேக்கப் ஆன உடனே திரும்ப அந்த ஃபோனை வாங்கிட்டு போகணும். அப்படி நீங்கள் அர்ஜென்ட்டாக பேசணும்னு ஆசைப்படுற ஒரு அர்ஜென்ட்டான கால் வரணும் பேசணும் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு செல்ஃபோன் ஒன்று இருக்கும். அது பொதுவான ஒரு நம்பர், நீங்கள் யாரும் வீட்லேயே எங்கேயோ ஏதாவது ஒன்று கொடுத்து வைக்கலாம், திடீர்னு ஏதாவது அவசரத்துக்கு அதிலேருந்து பேசிக்கலாம். மற்றபடி இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ கூலிலேருந்து ரிலீஸ் ஆனதை இந்த இது வந்து 2 விதமாக பேசுகிறதுன்னா, ஒன்று வந்து இந்த படத்தை இப்போத்துலேருந்தே ஐப்பேத்துறாரு யார், லோகேஷ் கனகராஜ். அவர் தான் திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காரு. எப்படின்னா லியோவுக்கு வந்து ஆரம்பத்தில் லியோ 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 லியோன்னு சொல்லி, ஏன்னா கூலி கூட ஒரு ப்ரோமோ வீடியோ அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை, இவங்க கமல் விக்ரமுக்கு ஆன மாதிரி இதில் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை லியோ மாதிரி ஒரு பரபரப்பில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் இதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு காலம் ரஜினி அனுமதிக்கவே மாட்டார், நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். அப்படி திட்டமிட்டு செய்கிறதா இருந்தால் வேட்டையனுக்கு செய்யலாம் இல்லைங்களா. கூலியோட வேட்டையன் தான் இன்னும் டல்லாக இருக்குது வந்து. அது காரணம் ஞானவேல் டைரக்டர், அவர் ஏற்கனவே சமூக நீதி, சமூக அரசியல் இதெல்லாம் படம் எடுக்கிறவர். இதில் காலா கபாலி மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்காரோ அப்படின்னு ரசிகர்களுக்கு கொஞ்சம் அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த மனசிலாயோ அந்த சாங் வந்த பிறகு ஓகேனா இருக்குது. இப்போ கூலி படத்தில் அது அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த யாரோ ஒரு நபர் வேண்டுமென்றே செய்த ஒரு செயல் வந்து அந்த 2 மாத உழைப்பு அப்படின்றாங்க இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும். அது ஒரு இயக்குனர் சொல்கிறது. அது லோகேஷ் கனகராஜ் மாதிரியான இயக்குநர்கள் வந்து ரொம்ப செதுக்கி படம் எடுக்கக்கூடியவர்கள். ஏறக்குறை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தான் அவருக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். அப்படின்ற பொழுது இதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அந்த படக்குழுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும். யாரும் வந்து கண்டிப்பாக எடுத்துன்னு வரக்கூடாது. நீங்கள் எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் பயன்படுத்தினாலும் சரி, உள்ளே வரும்பொழுது எம்டியாக தான் வரும், திரும்ப போகும்போது இதுவாக தான் போகணும். ஏன்னா இது மாதிரியான வீடியோக்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது அந்த படத்தின் மீதான ஐப் குறைஞ்சி போயிடுங்க. அது விளம்பரமாக மாறாது. உங்களுக்கு கேரக்டர் தெரிஞ்சு போயிடும். இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது வந்து அமீர் கான் இருக்காரா இல்லை ஷாருக் கான் இருக்காரா பாலிவுட்லேருந்து அப்படின்னு அந்த ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உபேந்திராவுடைய கேரக்டர்னா உபேந்திரா என்ன பண்ண போகிறாருன்னு அப்படி ஒரு இதுவாகிட்டு இருக்குது. சரி, கூலி படத்தினுடைய கதையே என்ன, சும்மா நமக்கு காமிச்சது வேற ஒரு கதையை வந்து இவர் வச்சுருக்காரு லோகேஷும் ரஜினியும். அதை வந்து கடைசி நேரத்தில் அந்த கதை தான் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக கொடுக்க போகிறாருன்ற மாதிரி விமர்சனங்களாக இருக்குது.
இது எதிர்காலத்தில் ஒரு தடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல். இது நல்ல விதமான செயலே கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.